என்னம்மா இந்த 3 பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பத்தி தெரியும். மீதி 4 திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இந்த ராணிட்ட வைக்க பழைய டிராக்டர். அப்ப சொந்தத்தாலே என்ன இருக்கு? சந்தோஷம். சந்தேக புத்தி. பொண்டாட்டியோட பிறந்தது சந்தேக புத்தி. சார் புத்தி புத்தி அனுபவப்பட்டுவேன். போன மாசம் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கு போயிட்டேன் வீட்டுக்கு. கதவை திறந்தான். என் கட்ட நேரம் எவ விட்டு முடியோ என் சட்டையில ஒட்டி இருந்திருக்கு. எடுத்துட்டா. டேபிள்ல வச்சு விட்டு பாக்குறா. சுருங்குதா சுருங்கலையான்னு. சுருட்ட முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒண்ணும். எவ்வளவு உரைச்சிக்கிட்டு வந்தா தெரியாம வட்டு தெரியாம தெரிஞ்சு முடி விட்ட தெரியல அவளுக்கு. நல்லா கேட்டிருக்கணும். எடுத்து தூக்கி போட்டு விட்டு தூங்கிட்டேன். 1 வாரம் ஆச்சு. மறுபடி பட்டிமன்றம் போறியான்னா அடிப்பேன். அடிக்க மாட்டேன், கவனமா போயிட்டு வான்னா. 1 வாரம் சென்று பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன், ஒரு முடியும் இல்லை. என் கிரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்துருக்கு, எடுத்துட்டா. இது எவடா டை அடிக்காதவளோட சுத்திக்கிட்டு அப்படின்னு கேட்க. டை அடிக்கா கூட காசு வாங்காத வைக்கிறது இல்லாதவள்கிட்ட நீ ஏன்டா சுத்துற அப்படின்னு. என்ன கிரகம் தெரியல. சிரிப்பேன். நீ செருப்படி வாங்கின நாள்ல 1 மாசம் சென்று மறுபடி பட்டிமன்றம் போறியான்னா நான் போக மாட்டேன். நீ குத்துவ. நம்ம வீட்டு கார்லேயே போயிட்டு வா, எவ்வளவு உரசாத. என் சொந்த கார்ல வந்துட்டு போய் வீட்டுக்கு வாசல்ல காரை நிப்பாட்டி இறங்கி வேட்டி சட்டையெல்லாம் காலட்டி உதறி விட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன். அதனாலதான் காலத்தினேன். என்னை நிக்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தினா, இப்படி ஒரு சுத்து சுத்தினா. நம்ம தான் உதறிட்டோமே. பிம்பிளிக்கு பிளாப்பின்னு கேட்டா பாருங்க. இப்ப யாரும் மொட்டத்தலை காரியம் வச்சிருக்கேடான்னு கேட்க. இந்த சந்தான பிராணி ஒரு உறவா? எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான். மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா? அக்கறை இல்லை. அவன் அங்கே இறங்கிட்டானா இங்கே நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான். என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டு வர்றேன்னு ஃபோன் பண்ணான். ஐயோ வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். ஒரு எவிடன்ஸும் இல்லை. எல்லாம் தூக்கி குப்பரை போட்டேன். எல்லாத்தையும் அள்ளி போட்டேமே. நான் அந்த பாட்டில் தூக்கி பக்கத்தூரில் போட்டேன். அவன் பொண்டாட்டி முத்திக்கிட்டு இருக்கா. இது எப்படா பாட்டில் வந்துச்சு? எல்லாம் தூக்கி போட்டேன். சாம்பிராணி புகை கிளப்பி விட்டேன். இப்போ வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை. நேராக கிச்சனுக்குள்ளே போனவன் வந்து எட்டி சட்டையை பிடிச்சா. சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. டாய் உண்மையை சொல்லி சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. இந்த சூடத்தில் சத்தியம் பண்ணுன்னா குடிச்சேன். எத்தனை? 3 3 5 5 எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு தூக்கி போட்டு உதைக்கிறேன். ஐயா இது பொறுப்பா? நான் சிகரெட் குடிக்கிற நிப்பாட்டில் டெக்னிக்கை மாற்றிட்டேன். இப்போ கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இது உறவா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனால் பணம் ஒரு மனிதனுக்கு தேவை. நாம் படிக்கிறோமே கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்று கம்பராமாயணம் கிடையாது. வீரத்துறவி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுத்து அனுப்பவில்லை என்று சொன்னால் இன்று விவேகானந்தரை நாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கா? பணம் சார், பணங்கிறது ஒரு வார்த்தை தான். ஆனா எத்தனை பேர்ல இந்த உலகத்தை சுத்துது தெரியுமா? அந்த பணத்தை கொண்டே உண்டியல்ல போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்கை. அதே பணத்தை ஸ்கூல்ல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸ். அதே பணத்தை ஒரு ஆபீஸ்ல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கட்டணம். அதே பணத்தை ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் மொய். அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வரதட்சணை. அதே பணத்தை ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸ். அதே பணத்தை டைவர்ஸ் ஆனவன்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம். அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல். அதே பணத்தில் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம்.
அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நஷ்டம். அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல். அதே பணத்துக்கு அவன் கொஞ்சம் திருப்பி கொடுத்தாலும் அதுக்கு பேர் வட்டி. அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டான்னா அதுக்கு பேர் வரா கடன். அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி. அதே பணத்தை ஒரு மாசம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம். அதே பணத்தை அவன் ரிட்டையர் ஆனோம்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணம் தான் உலகம். இதை நோக்கித்தான் நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த 2 மணிக்கு நான் இங்க வந்து வங்களையா கத்துறேன்னா எதுக்கு? பணத்துக்கு தான். வருமானம் என்ற சொல்லுக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது. பாருங்க பாப்போம். நிம்மதி, நிம்மதிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. இந்த நிம்மதி என்ற வார்த்தைக்குள் நிதி என்ற வார்த்தை இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும். பணம் தான் வாழ்க்கை. பணத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தால் சொத்து தான் என்று நான் தீர்ப்பளித்தால் இதான் சான்ஸ் உட்காருங்க. இது 3 பேர் விட்டு சாத்தனா எவன்டா தாங்கிறது? இது உயரத்துக்கு அப்படி சொப்புன்னு அடிக்கும். இந்த நடுவில் உட்காந்துருக்கால் உயரத்துக்கு 8வது தொப்புள்ளே குத்தும். டுபுக்கு டுபுக்குன்னு என் மகா அப்ப அப்படிங்க. அப்ப சொந்தம்னு என்னன்னு பார்க்கணும். முடிச்சிடறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இப்போ பட்டிமன்றம் முடியும். நான் விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் தேவகோட்டை போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, கொங்கு மண்டலம் சென்றீர்களே, எப்படி பட்டிமன்றம் செய்தீர்கள் அப்படியா கேப்பா. தினம் இது கிடி சுத்துறா உரி சித்து பிள்ளை போய் படுறா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்குவா. இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியாது. சார், நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ ஒரு கெட்ட நேரம், போதாத காலம், அழிஞ்சு போயிடுறோம், நொடிச்சு போயிடும், எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? தனிமரமாக போய் நிற்கும் போது அம்மா ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா? தொழிலில் எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, என் பிள்ளைகளை எப்படிம்மா நான் கரை சேர்க்க போகிறேன் அப்படிம்பா. அவள் சொல்லுவா, கவலைப்படாதரா அப்படின்னா அவள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவதான் நம் பெற்ற தாய் என்கிற உறவு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வீட்டில் போய் அம்மா அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அந்த என்னப்பான்னு கேட்பாங்க. அம்மா அப்படின்னா என் மனைவியுடைய அந்த என்னங்கன்னு கேட்பான். அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலிக்குதுன்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம், என் மனைவி தைலம் தரவும் வேணாம், என் மக உடையாந்து அந்த பிஞ்சு விரலால் இங்கேயாப்பா தலைவலிக்கணும் கையை வச்சா சரியாக போயிருமே. இந்த உறவை எங்கே சார் கொண்டு தேடுவீங்க? இப்போ நம்ம சொல்கிறோம், பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குதா, கிளச்சி போட்டதேன்னு நம்ம சொல்கிறோம். எத்தனையோ வீடுகளில் வைத்த பொருள் வைத்த இடத்திலேயே 20 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறதே, கிளைத்து போட பிள்ளை இல்லையே என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள், அந்த பிள்ளையினுடைய உறவு என்னவென்பது தெரியும். நம்ம கல்யாணம் பண்றோம், பொண்டாட்டிக்கு முடியல, 10 நாள் பார்ப்போம், 15 நாள் பார்ப்போம். அதுக்கு மேலே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியல, ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், கூட்டிகிட்டு போய் பாருங்கம்போ. இதான் நம்ம செய்கிற ஆம்பளை செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு முடியலன்னு வச்சுங்க, படுத்த படுக்கையானாலும் 10 நாள் பாப்பா, 1 மாதம் பாப்பா. அப்புறம் சொல்லுவா, ஐயா நீ கவலைப்படாத ஐயா, நீ உசுரோடு இருந்தால் போதும், என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமாக உசுரோடு இருந்தால் போதும், நான் உன்னைய காப்பாத்துறேன்னு சொல்லி நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் பண்ணக்கூடியவள் நாம் கட்டிய மனைவி என்கிற உறவாகத்தான் இருக்க முடியும். நண்பர்களே, என் தந்தை 87 வயதிலே இறந்து போனார். எனக்காகவே வாழ்ந்தவர், எனக்காகவே கடைசி வரை விவசாயம் செய்தவர், என்னை படிக்க வைத்த ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். என் தந்தை இறந்த பிறகு என் தந்தை பயன்படுத்திய அந்த ரூமு, அந்த அறையை, எந்த பொருளையும் 1 வருஷம் வரையும் எடுக்கலை. எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன் சார், எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் சார். ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும்
ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. குழந்தையை சிறு வயதிலே பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும் தன் வாரிசு இல்லாமல் துடிக்கிற துடி என்னவென்பது. அவனுக்கு மட்டும்தான் தெரிய முடியும், அவனால் மட்டும்தான் உணர முடியும். தாய் மாமன் என்கிற ஒரு உறவு. எங்க பகுதிகளில் எல்லாம் தாய் மாமா மடியில உட்கார வச்சுதான் பிள்ளைக்கு காது குத்துவாங்க. நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல அந்த பெண்ணோட பிறந்த தம்பி இறந்து போயிட்டான் 27 வயசுல. பிள்ளைக்கு காது குத்தணும். ஆந்திராவில் போய் 10 லட்சம் ரூபாய்க்கு மெழுகுல சிலை செஞ்சாத்தான் தம்பி மாதிரியே. அந்த சிலையை உட்கார வச்சு அந்த சிலை மடியில தான் தம்பி மடியில உட்கார வைக்கிறதா நினைச்சு பிள்ளைக்கு காது குத்து சமூகம் இந்த சமூகம். உண்மையிலே நண்பர்களே, உறவு என்பது பாசமான ஒன்று. ஒரு வீட்டில் தாத்தா இருப்பாரு, வயசான தாத்தா. பேரன் ஸ்கூல் போயிட்டு வருவான், வேனில் வந்து இறங்குவான். தாத்தா தான் கூப்பிட போவார். இறங்கின உடனே அந்த பேரன் ஒடியாருவான், தாத்தா அப்படின்னு ஒடியாருவான். என்னடா அப்படிம்பாரு. என் பேக்கை தாடா, நான் தாத்தா மாட்டிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சு தாத்தா, நான் மாட்டிக்கிறேன். டேய் அந்த 5 பேக் அது குடுறா, நான் கொண்டு போகிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சு, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அப்போ நான் என்னடா பண்ணுறது, என்னைய தூக்கு தாத்தா அப்படிமா. இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு. எங்க போய் பார்ப்பீங்க இதை? தாத்தா ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பாரு, அவரை பார்த்தா பேர் சொல்லி கூட எவனும் கூப்பிட மாட்டான். அவரை பார்த்தாலே பயந்து ஓரமா போவான். இந்த பேர பையன் 2.5 வயசுல இருக்கும். தாத்தா வருவாரு, இங்க இருந்து ஐ ராமசாமி அப்படிமா. தாத்தா சிரிப்பார். இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு. அவர் தட்டு, அவருக்கு தனியா சாப்பாடு தட்டு இருக்கும். அவர் யார் தட்டுலையும் சாப்பிட மாட்டாரு. அவ்வளோ ஒரு சுத்தமான மனுஷன். இந்த பேர பையன் 2.5 வயசு போய் இப்படி ஒடியாருவான். தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், சொர்ன்னு ஒன்று கடிச்சு விடுவான், தெரிச்சு விடுவோம். அவர் சொல்லுவார், எங்க குலசாமி பன்னீர் கொடுத்துருக்கான்னு சாப்பிடுவான். இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு. நண்பர்களே, பணம் என்பது, சொத்து என்பது வந்து போகும். வாழ்வதற்கு பணம் தேவைதான், சொத்து தேவைதான். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பத்துக்களை விட சொந்த பந்தங்களே தேவை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.